Audio Jungle. Audio Jungle. I will run, I will. சந்தோஷமாய் ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக இந்த நாள் திவசம் அதில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தெய்வக்காய் கர்த்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த முழுவதும் கர்த்தர் நடத்தினார் கர்த்தர் பாதுகாத்தார் இது சொல்லுகிறது நாம் விருப்பத்தின் மூலமாக ஆதிருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபை நம்ம நடத்தினது கர்த்தரை தேடுவோம் கர்த்தனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக சற்று சிந்தனைக்காக வேதாகமத்தில் வைத்து வாசித்துக்கொள்ளலாம் சங்கீதம் 65 அதிகாரம் அதோட 2வது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் 65:2 அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவனுடைய சமூகத்தில் நம்ம வாய்களை திறந்து கேட்கலாமே கடனாக்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் நடத்தினார் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றினது தாங்கினது உடைக்கப்பட்ட நேரங்கள்ல சோர்ந்து போன நேரங்கள்ல துக்ககரமான நேரங்கள்ல வேதனை நிறைந்த இடங்கள்ல பிரச்சனைகள்ல புயல் காற்றுகளும் அடித்த நேரத்துல கர்த்தருடைய மாறாதபடி தூக்கி நிறுத்தின தேவன் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிற நம்மோடு கூட பேசும்படியாய் ரகசி போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடரே போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடரே ஏற்றும் என்றும் என்றும் மாறு இயேசுவை நாம் ஏற்று பாடி துதிப்போ ஏற்றும் என்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தானதி போன்ற சோதனை கைகளை தட்டி தோந்தளித்து கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். யோர்தானதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்த்து மாறாதே ஆத்தி செய்ய தோரியோடு பாதுகாத்த பெயற்று பாடுவேன். ஆர்ப்பை செய்ய துணியோடு பாதுகாத்த பெயற்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயல் கொடியாளின் மத்தியில் பயங்கரமான புயல் கொடியாளின் மத்தியில் காத்து செய்ய தொடியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். நான்கு தொட்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்று நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகரையே மரபினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகரையே மரபினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் இது ஜீவ பாதை என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் இது ஜீவ பாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும்
ஏந்தி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் அபிஷேகத்துல நிறைந்து, எல்லாரும் ஆவிக்குள்ளாக நிறைந்த ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஓய்வு ஆராதனையில கர்த்தர் நம்மை மறுபடியும் வாங்க பலப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தரிப்பிக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஏற்றுகிறார். ஒரு புதிய பலன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆவியானவரை நாட்களில் நிரப்புமப்பா, என்னை அபிஷேகம் பண்ணும், இழந்து போன பலனை தாரும், இழந்து போன கிருபை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில மடித்து போய் இருக்கிறீங்களா? நாட்களை கர்த்தர் சொல்லுகிறார், எழுப்பி பிரகாசி. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு ஆராதனை தந்து ஜீவனுள்ள தேசத்துல கர்த்தர்களை ஜீவனுள்ள சாட்சியமாய் நிறுத்தி உம்முடைய சமூகத்துல கடந்து வந்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவ்வளவு நேரமாக தேவ சமூகத்துல பாட, ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டி தொடர்ந்து நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். பேசுறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியானவரே நடுவுல பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். திக்குவாயும் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர் பிள்ளையாமர் கழுது வாய் திறந்து பேச செய்த கர்த்தர் பேசுறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவர் அப்பா. இந்த நல்ல கர்த்தர்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை நீ தந்து பல்லகோ வார்த்தையில கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுவீராக, பேசுகிற அடிமை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பெருகுங்கப்பா, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்கப்பா, நான் மறைந்து கொள்ளுகிறேன். ஜனங்களுடைய வார்த்தையில ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள் நூல்கள் உடைக்கப்பட்டு இந்த பகல் வேளை தேவனுடைய வார்த்தை அனுப்பி விடுவிக்கப்படும் உடைய சத்தத்தை கேட்கும் அதன்படி நடக்கத்தக்கதான தேவ கிருபை நீ தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், நீங்க வெளிப்படுங்க, பேசுங்க, உடைய நாம உயரட்டு பேசுவல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கேட்கிறவர் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு காதிருந்து கேட்குமோ? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு காது கேட்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் காதுகள் கேட்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கலுமா இருக்கிறது. கவனமாக கேட்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சத்தத்தையும் நாம் எப்படி கூப்பிடுகிறோம், என்ன நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நன்றாக தேவன் அறிந்து கொள்ளுகிறவராக புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதா, அவர் மாம்சமான யாருடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் கேட்கிறவருடைய சமூக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன நிலைமையோடு கூட நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த நிலைமையோடு கூட கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ, நம்ம எந்த நிலைமையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல சத்தம் உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் கவனித்து இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாட்களில் அநேக காரியங்களை கேட்க போகிறோம். அல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ராமே சொல்லுங்களேன். நான் தேவ சமூகத்தில் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அப்படியானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆலயத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு கிரிய செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது யார் யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், யார் யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், யார் யாருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்கிறார் என்று வேதத்தில் ஒரு சில காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 15:29.
சீக்கிரமாக நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். அல்லேலூயா. சொன்னேன் ஆரம்பத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நமக்கே டவுட் வரும், நான் நீதிமானா? என் ஜெபம் கேட்கப்படுமா? ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரா என்று சொல்லி ஒருவேளை நமக்கு அநேக சந்தேகங்கள் கூட வரக்கூடும். வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். யார் நீதிமான்கள் என்று கேட்டால், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்கள் தான். ராமே சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டோ. கடனாக்களை சொன்னேன், கிரயத்திற்காக. அப்படியானால் தேவன் விலை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து நம்மை விலையாக மீண்டெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு அவருக்கு வாழ்கிற, அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு, என்றைக்கு அவரை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சேவித்தோமோ அன்றிலிருந்து கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அப்படியானால் தேவன் நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பானது, நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லுவோம், நான் பாவி ஆண்டவரே, நான் சரு, நான் புழு, நான் குப்பை, அப்படி அநேக காரியங்களை சொல்லுகிறோம். நான் பாவ அறிக்கை செய்த பிறகு அவருடைய இரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்ட போது அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்து தைரியமாக கிருபாசனத்தை என்று சேர்றபடியாக அந்த சகாயத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீதிமான்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானது, நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமானாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையை நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் நீங்களும் நானும் நீதிமானாக மாற வேண்டும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மைதான், அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்தது உண்மைதான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நீதிமானாக இருந்து கொண்டிருக்கிறோமா? பாவங்கள் கழுவப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டோம், தேவனுக்கு பிரியமாய் இருந்தோம். ஆனால் அதே நிலைமைக்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை இன்று நடந்து கொண்டிருக்கிறதா? அதே நிலைமைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததா நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்றும் வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா விதமான உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறார். ஒரு தேவ பிள்ளை நீதிமானாய் மாற வேண்டுமானால் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக்கப்பட்ட போது வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக்கப்பட்ட போது வாழ்க்கை முழுவதும் உண்மையாக மாற்றப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக மாற்றப்பட்ட போது வாழ்க்கை முழுவதும் வித்தியாசம் வருகிறது. ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக்கப்பட்ட போது வாழ்க்கை வேறுபட்ட வாழ்க்கை வருகிறது. ஒரு தேவ பிள்ளை நீதிமானாக்கப்பட்ட போது தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் குணங்கள் நிரம்புகிறதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போது நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை வேறுபட்ட வாழ்க்கை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஆவின் கன்னிகள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து எது இருக்கிறதோ அங்கே தானே கர்த்தருடைய நீதிமன்ற பட்டியலில் வைக்கப்பட முடியும். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நீதிமன்ற ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை என்னை தள்ளிவிட்டு ஏன் எனக்கு தூரமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரத்தில் புலம்புகிறது உண்டு. ஒருவேளை நீதிமன்ற பட்டியலிருந்து இறங்கி போய் கொண்டு இருக்கிறோமானால் என்னை வரிசை கொண்டு உம்மட்டை சேர்த்து கொள்ளுமையா. ஹல்லேலூயா. நீதிமான் சீரசின் மேல்
நித்திய ஆசீர்வதிரங்குமே நீதிமானி சீரசின்மே நித்திய குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பதும் கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும் கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கும் போது அவனுடைய தலையில சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவ பிள்ளை ஏன் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவில்லை? வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராம். வேதம் சொல்லுகிறது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். எல்லாரும் நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம அத்தனை பேரும் மாம்சம் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு தேவ பிள்ளை மாம்சமா இருக்கிறது தேவனை சேரும் போது இரத்தத்தினால கழுகப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கப்படும் போது தேவன் அங்கு ஒரு தேவ பிள்ளை நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது அருமையான ஒரு நீதிமான் ஒரு பட்டணத்திற்காக நீதிமான் இருந்தால் ரட்சிப்பீரோ காப்பாற்ற மாட்டீரோ என்று கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது? ஏன் அநேக இடங்கள்ல அநேக காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது? ஜெபிக்கிற நீதிமான்கள் இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள் இல்லை, வேறுபட்ட நீதிமான்கள் இல்லை. தேவ பிள்ளையே, யாரையா நீதிமான்? அவருடைய இரத்தத்தினால உன்னை விலைக்கிரயம் எடுத்த நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அநேக காரியத்துல ஏன் கர்த்தர் நமக்கு மறுபடி கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை? ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசவில்லை? வேதம் சொல்லுகிறது நீ கூப்பிடுவதை கர்த்தர் கேட்பாரா? உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? ஆனால் ஒரு நீதிமானாய் இருக்கும் போதுதான் ஜெபத்தை கேட்கிறவர் மறுபடி கொடுக்க முடியும். ஆமா, ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 18 அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அருமையான அது அங்கே பார்க்கும் போது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்க முடியும். சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்துக்கு நிறைந்து தீக்கிரையாகப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. அங்கே ஆண்டவரது தேசத்தை கவிழ்த்து போட்டபடியாய் அக்கினி கந்தகத்தை வரித்து அந்த இடத்தை அழித்து போட்டபடியாக தூதனை அனுப்பும் போது அந்த இடத்துல தேவ சமூகத்துல ஆபிரகாம் நீதிமானா இருந்தா தேவ சமூகத்துல போய் நிற்கிற ஆண்டவரே நீ துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்று ஆண்டு சமூகத்துல போய் கெஞ்சி நிற்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்கனோடு நான் நீதிமானை அழிப்பது இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, நான் நீதிமானா இருந்தால் உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் அழிப்பது இல்லை. நீ நீதிமானா இருந்தால் உன் தேசத்தை கர்த்தர் அழிப்பது இல்லை. நீ நீதிமானா இருந்தால் உன் எல்கம் உள்ளது காப்பாற்றப்படும் ஐயா. ஆமென், ஆமென். அங்க கேட்கிறார், நீர் அழிப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, துன்மார்க்கனோட ஒருபோது நான் நீதிமான அழிக்கவே மாட்டேன். அந்த சமூகத்துல நீதிமானாக்கி ஆபிரகாம் கெஞ்சுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பீரோ? சொன்னார், 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அங்க போய் திரும்ப கேட்கிற ஆண்டவரே, 45 நீதிமான்கள் இருந்தாலோ இல்ல அழிப்பது இல்ல, இல்ல 40 நீதிமான்கள் இருந்தாலோ அழிப்பது இல்ல, 30 நீதிமான்கள் இருந்தாலோ அழிப்பது இல்ல, 20 நீதிமான்கள் இருந்தாலோ அழிப்பது இல்ல, 5 நீதிமான்கள் இருந்தாலோ அழிப்பது இல்ல, ஒரு நீதிமான் இருந்தாலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேசம் அழிந்து போகிறது? ஏன் தேசம் தீக்கிரை ஆகிறது? ஏன் தேசத்தில் அக்கிரமம் பெறுகிறது? நீதிமான்கள் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை மனை நீதிமானாய் மாற்றும்படியாக
தான் இயேசு இந்த பூமியில கடந்து வந்தார். அவர் சொல்லுகிறார், நீதிமன்ற ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நம்ம எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சுயத்துக்காக மட்டுமா? இல்லை, அழித்து போகிற ஆத்துமாக்களுக்காக, விழுந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, வேதனையோடு மரணத்தோடு மல்லடித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, வலது கையும் இடது கையும் தெரியாது இருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பில நின்று ஆண்டவரை அழிக்காதிருப்பது கெஞ்சுகிறோமா? ஊட்டமான அந்த ஸ்கௌடா ரகசி. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு குறுகிய கண்ணோட்டமாய் இல்லாமல் இந்த ஆண்டுல நம்முடைய ஜெபம் கொஞ்சம் விசாலமாய் பறந்து போகட்டுமே. நம்முடைய ஜெபம் நமக்காக மட்டுமில்லாமல், நம்முடைய ஜெபம் நம்முடைய தேவைக்காக மட்டுமில்லாமல், நம்முடைய தேசத்திற்காகவும் உங்க ஜெபம், நீதியோட ஜெபம் புறப்பட்டு வரட்டுமே. ஹல்லேலூயா. ஆவிரது நாள்ல தேசத்தோட, தேவ ஜனத்தோட எச்சரிப்பின் சத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. இது ஒரு ரட்சணிய நாள். இது கிறிஸ்து அறிவிக்க வேண்டிய நாள். இது நீ தேசத்துக்காய் புலம்ப வேண்டிய நாள் ஐயா. உடாராபா சந்தராத நாரகசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள், நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் இருந்தால் நான் அழிப்பது இல்லை. நீதிமான் இருந்தால் அந்த தேசத்துல அக்னி கந்தகம் வருகிறது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அங்கே பார்த்தால் அங்கே தேவ பிள்ளையே ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவை மட்டும் கர்த்தர் நினைவு கூர்ந்தபடியால் அவரை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த தேசம் முழுவதும் தீக்கிரையாகி போனது. ஹல்லேலூயா. நீதிமானின் ஜெபம் கேட்கப்படும். நீதிமான் ஆகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், கலாத்தியர்ல பார்க்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால எல்லாம் நீதிமான். உள்ளத்தில் ஆண்டவர் பார்க்கும் போது நீதிமானாய் இருக்கணும். பேச்சுல நீதிமான், உன் செய்கையில நீதிமானாய் இருக்க வேண்டும். நடக்கையில நீதிமான், உன் அனந்தரகத்திலையும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புரிந்தவர்களுக்காக ஒரு ராமேன் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு ராமேன் சொல்லுகிறேன். நம்புகிறவர்களுக்காக ஒரு ராமேன் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறது போல நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் நான் எங்கே குறைபட்டு இருக்கிறோம்? நீங்கள் நான் எங்கே விழுந்து இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீ என்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை நீ உணர்ந்து எழுந்து ஆதியில கொண்டிருந்த செய்கைகளை, ஆதியில கொண்டிருந்த அன்பை திரும்பவும் கர்த்தரிடத்துல கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. ஆதியில கொண்டிருந்த அனுபவம், ஆதியில கொண்டிருந்த நம்பிக்கை, ஆதியில கொண்டிருந்த பயம், ஆதியில கொண்டிருந்த நம்பிக்கை இன்னைக்கு இருக்கா நமக்கு? ரட்சிக்கப்பட்ட புதுதல எப்படா சபை திறக்கும், எப்படா ஆராதனை வைப்பாங்க, எப்ப உபவாச கூட்டம் நடக்கும் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மங்கி 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 ஆதியில் இருந்த அன்பு குறைய குறைய தேவ சமூகம் நமக்கு அசட்டை பண்ணப்பட்டுகிற இடமாக, குறை காண்கிற இடமாக, பேசப்பட்டுகிற இடமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானாய் மாற வேணும். நீதிமானுடைய ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டுமா? பேச்சுல நீதிமானாய் மாறாதீங்க, வார்த்தையினால நீதிமானாய் மாறாதீங்க, கிரியினால நீதிமானாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று, நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சிறுமியானவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறவர். யோபு 34 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் போது, எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமியானுடைய கூக்குரலை கேட்கிற அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிற கர்த்தர் என்று சொன்னேன். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். சிறுமையானவருடைய கூக்குரல், எங்கே நம்ம சிறுமைக்குள்ளாக சிறுமைப்படுத்தப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டுகிறோமோ அங்கே இருந்து கூப்பிடுகிற கூக்குரல் சத்தத்தை தேவன் கேட்கிறாராம். அல்லேலூயா. சிறுமை அநேகருடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு.
சிறுமைப்படுத்தப்படுகிற தருணங்கள் வருகிறது உண்டு. சிறுமைக்காக சில நேரத்துல போராடுகிறதும் உண்டு. ஆனால் சிறுமைப்படுகிற இடத்தில் நீ ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடும்போது அங்கே ஒரு கூக்குரல் சத்தத்தை தேவன் கேட்பாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிறவர். வேதத்தில் வாசிக்கும் போது சிறுமைப்படுத்தப்பட்ட அநேகரை குறித்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளை ஒரு குடும்பத்தில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், தேசத்தில் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ளாக நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அது சிறுமைக்காக நீ உலகத்தோடோ மனுஷனிடத்திலோ வழக்காடுவதல்ல. உன் சிறுமைக்காக நீ தேவ சமூகத்தில் கூக்குரலிட்டால், உன் சிறுமைக்காக நீ தேவ சமூகத்தில் புலம்பினால் அந்த புலம்பல் சத்தத்தை தேவன் கேட்பாரா? அநேக நேரத்தில் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்காது இருக்கிறதா? அநேக நேரம் நம்முடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கிறதா? நமக்கு வழக்காடுகள் வரும்போது, நமக்கு எதிர்கள் வரும்போது, நம்ம அற்பமா எண்ணப்படும் போது, சிறுமைப்படுத்தப்படும் போது மனுஷ இடத்துல போய் நியாயத்தை கேட்கிறோம், மனுஷ இடத்துல சொல்லி புலம்புகிறோம், மனுஷ இடத்துல சொல்லி இது சரியா என்று கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ சிறுமைப்படுத்தப்படும் போது உன் கூக்குரலை தெய்வம் மட்டும்தான் பார்க்கணும். ஆமென், ஆமென். உன் சிறுமையை அவர் தான் பார்க்கணும். உன் சிறுமையின் சத்தத்தை அவர் கேட்கணும். அவர் கேட்டாதான் உன் சிறுமைக்கு ஒரு வித்தியாசம் உண்டா? அவர் கேட்டாதான் உன் சிறுமைக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டா? அவர் கேட்டாதான் உன் சிறுமையின் நிந்தனைக்கு ஒரு ஆனந்த கழிப்பு உண்டா? அவர் கேட்டாதான் உன் சிறுமை அடிமைப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு விசாலத்தை காண முடியும். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது அன்னாளை குறித்து நமக்கு தெரியும். அன்னாள் தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாள். அடியான் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து 1 சாமுவேல் 8:15 வசனத்தை வாசிக்கிறோம் போது அங்கே பார்க்க முடியும். அடியான் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அங்கே அவருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் போது அவமானம் என்கிற சிறுமை, நிந்தை என்கிற சிறுமை, கண்ணீர் என்கிற சிறுமை, வேதனை என்கிற சிறுமை, இப்படியாக வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்பட்டாள். அல்லேலூயா. அவளுடைய சக்களத்தை பெருநாள் சொல்லுகிறாள். அவளுக்கு 10 பிள்ளைகள் மல்லாடி என்று அழைக்கப்படும் போது அன்னாளுடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்படுகிறது. தேசத்துல பார்த்தா சிறுமை, குடும்பத்துல பார்த்தா சிறுமை, வாழ்க்கையில பார்த்தா சிறுமை, எங்க பார்த்தாலும் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒரு கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக அன்னால் இருக்கும் போது இதுவரைக்கும் வருஷங்கள் ஓடி போயிட்டு, ஏன் வருஷங்கள் ஓடி போயிட்டு என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சக்களத்தை பெருநாளுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க வருஷத்தை கணித்து கொள்ளும் போது இவருடைய வாழ்க்கை அவ்வளவு தூரம் வருடங்கள் ஒரு சிறுமையான வாழ்க்கையா இருந்தது. நீ ஒருவேளை வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்படுகிறியா, அவமானப்படுத்தப்படுகிறியா? எழுதி வைத்துக்கோ, ஒரு சிறுமையின் சத்தம் பரலோகம் கேட்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. அன்னாள் இப்போது பார்க்கிற வருஷங்கள் சிறுமை, வருஷங்கள் நிந்தனை, வருஷங்கள் அவமானம், கண்ணீருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல போய், தேவனுடைய ஆலயத்துல போய் பல மணி நேரம் அழ ஆரம்பிக்கிறா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறா, கண்ணீரோடு தன்னுடைய பாரத்தை எல்லாம் சிறுமையை தேவ சமூகத்துல ஊற்ற ஆரம்பிக்கிறா. ஒன்னு சொல்லுகிறேன், உன் கண்ணீர் சிறுமை தேவ சமூகத்தில் இருக்கணுமே தவிர அது மனுஷனுடைய பாதத்திலே மனுஷனுக்கு உண்பதாக இருக்கவே கூடாது ஐயா. ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஊற்றுகிற கண்ணீர் அது மனுஷனுக்கு உண்பதாக ஒரு நாள் இருக்க கூடாது. அது தேவ சமூகமாய் இருக்கணும். ஏன் இவ்வளவு சேலஞ்ச சொல்றேன்னா, நான் எதற்கெல்லாம் தேவ சமூகத்துல போய் கண்ணீர் ஊற்றினோ அங்கெல்லாம் கர்த்தர் தகப்பனாக தூக்கி எடுக்கிறதை எத்தனையோ நாட்கள் உணர்ந்து, அதனால சேலஞ்ச சொல்லுகிறேன், அவரை தவிர நம்முடைய கண்ணீரை துடைக்க ஒருவரால முடியாது. அவரை தவிர நம்முடைய சிறுமையை மாற்ற ஒருவரால முடியாது. அவரை தவிர நம்மளை உயர்த்த யாரால முடியாதையா. ஜீசஸ். ஹல்லேலூயா,
நெருக்கத்திலே நான் உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே நான் உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் தன்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் உற்சாகமாக கைகளை தட்டி தீவிரம் தன்னை தாங்குகிறீர். பாதம் பணித்தேன் என்னாளு துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. என் இதய தெய்வமே, எனது இறைவா ஆருயிரே, என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் இன்று காட்டிடும். நேசிக்கிறேன் நேசமுகம் இன்று காட்டிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இதய தெய்வமே நீர். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் இதயம், என் ஜீவன், என் வாழ்க்கையை யார் ஆண்டவரை கெட்டியாக பிடிக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிற ஒரு சிறுமை கண்ணோக்கப்படுவோம். எப்போது அந்நாள் தேவ சமூகத்தில் ஆலயத்துல வந்து நீர்தானையா என் தெய்வம், என் சிறுமையுடைய கூக்குரலை கேட்க மாற்ற, என் கையில் இருக்கிற வெறுமையை மாற்ற உங்களால முடியும் என்று எப்போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாலும் அங்கதான் என் சிறுமை கண்ணோக்கப்பட்டதா. ஏன் கர்த்தர் நமக்கு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், ஏன் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் ஒரு சீயோனை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கூக்குரல் கேட்கிற இடம் இந்த இடம் தான். உன் சிறுமையை நிரப்புகிற இடம் இந்த இடம் தான். உன் கண்ணீருக்கு மறுபடி கொடுக்கிறது இந்த இடம் தான். உன்னோட பேசுறது இந்த இடம் தான். உன்னை ஆற்றுகிறது இந்த இடம் தான். உன்னை தேய்ச்சுகிறது இந்த இடத்தை தான். உன்னை உயர்த்தி உயர்த்தி வைக்கிறது இந்த இடம் தான். ஐயா, கைகளை தட்டி ஒரு ராமே சொல்லுவோமா? சேர்ந்து பாடுறீர்களா? என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா. அப்படி கைகளை தூக்கி அடிங்க பார்க்கலாம். தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் இன்று காட்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் இன்று காட்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று காட்டிடுவேன். நேசிக்கிறேன் நேசமுகம் என்று காட்டிடுவேன். அப்படியே கைகளை தூக்கி ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தூக்கி என் இதய தெய்வம், என் சிறுமையை கண்ணோக்கிற தெய்வம், இந்த பகல் வேளை உங்கள் நடுவுல சிறுமை கண்ணோக்கும்படியாய், உங்களை தொடும்படியாய், உங்களை நிரப்பும்படியாய், உங்களை தேய்ச்சும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படி பரலோக தெய்வம் உங்க சத்தத்தை கேட்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறுமைப்பட்டிருந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை எடுத்து மாற்றி ஒரு விசாலத்தை கொண்டு பெற என்று சொல்லுகிறார். நீ சிறுமைப்பட்டிருந்த இடத்துல கர்த்தருடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவர் என்று சொல்லுகிறார். நீ சிறுமைப்பட்டு துக்கப்பட்டு வேடிக்கை பார்த்த இடத்துல அநேகர் ஆச்சரியப்படும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவர். கைகளை தட்டி வாக்குத்தத்தம் பெற்றுக்கோ. Receive the power, anoint the Holy Spirit. எல்லாரும் கைகளை தட்டி கண்களை மூடி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக சிறுமைப்பட்ட இடத்திலே கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினதுக்கா தேவன் நிவர்த்தி செய்கிறான் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. அருமையான தாயே, உன் பிள்ளைக்காக, நீ எதிர்காலத்துக்காக, உன் தலைவட உயர்வுக்காக நீ அந்த ரகத்துல விழுகிற கூக்குரல் சத்தம் தேசம் அறியும்படி ஒரு உன்னத மாற்றம் உண்டு என்பதை ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார். உன் தலைமுறைக்காய் கூப்பிடுற கூக்குரல் தேவ சமூகத்திலிருந்து எட்டினதோ கையை தட்டி ஆர்ப்பரி, எட்டினதோ கேட்கிறார் விடாம இன்னும் கூப்பிடு. இன்னைக்கு பரலோக தேவ உனக்கு எழுதுகிறார் ஒரு அற்புதம், ஒரு மாற்றம், ஒரு விடுதலை. ரீகாலோ ரகசி உடானாத ரகசி அதராதன பௌட்டாரகனா ரகசியா. ஹல்லேலூயா. எங்க நீ சிறுமைப்பட்டியோ, எங்க சிறுமையாக இருந்து கூக்குரலிட்டியோ, எங்க சிறுமைப்பட்ட இடத்துக்குள்ளாக நீ புலம்பினியோ, கர்த்தர் சொல்லுகிற சிறுமையை பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது லேயாளை குறித்து நமக்கு தெரியும். அல்லேலூயா. ராகேலும் லேயாளும் சகோதரிகள். அங்கே யாக்கோபு ராகேலை விரும்புகிறான். அது நிமித்தமாக லேயாளை ஃபர்ஸ்ட் திருமணம் பண்ணி கொடுக்கிறாங்க. லேயாள் யாக்கோபு நிமித்தமாய் அற்பமாய் எண்ணப்படுகிறாள். ராகேலை ரொம்ப நேசிக்கிறார். இது நிமித்தமாய் தேவன் ராகேலுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார். லேயாளுடைய கற்பத்தை தேவன் திறந்தார். அங்கே தேவன் லேயாள் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும் போது அவள் சொல்லுகிறார், இன்னும் கர்த்தரனை கேட்டருளினார், என் சிறுமையை கேட்டருளினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கும் போது அங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேயாள் சிறுமையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். அல்லேலூயா. எங்க நீ அநேகரால அற்பமாய் எண்ணப்படுகிறியோ அங்கேதான் கர்த்தர் நம்மை பார்க்க முடியும். எங்க நீ அநேகரால அற்பமாக பேசப்படுகிறியோ அங்கேதான் கர்த்தரை நினைவு கூற முடியும். இந்த நாளில தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் அற்பமாய் எண்ணப்படுகிற, சிறுமைப்படுத்தப்படுகிற, துக்கப்படுத்தப்படுகிற, ஒடுக்கப்படுகிற இடத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சிறுமையின் கூக்குரலை கேட்கிறேன். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது நாயனூர் விதவை இவனமாய் தன்னுடைய பிள்ளை மறித்து அடக்கம் பண்ணப்படும்படியாக பாடையில கொண்டு வர்றாங்க. வாசிக்க முடியும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் இந்த 14வது வசனம். அங்கே வாசிக்கும் போது அழுது கொண்டே வருகிறார். தேவனது அழுகையின் கூக்குரலை கேட்டார். அல்லேலூயா. யாரும் செய்ய முடியாதது முடிந்து போயிட்டு என்று சொல்லி அடக்கம் பண்ணபடியாக கொண்டு போகிறதை பாதியில நிறுத்தி தெய்வம் அங்கே அவருடைய கூக்குரலை கேட்டார். ஐயா தேவ ஜனமே, நீ கூப்பிட வேண்டியது தேவ சமூகம், நீ அழ வேண்டியது தேவ சமூகம், நீ கதற வேண்டியது தேவ சமூகம். வேதத்தான் அருமையான பக்தர் சொல்லுகிறார், வானத்தை பூமியை உண்டாக்குற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் எனக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க? என்னை கேட்கிற ஒரு தெய்வம், என்னை விசாரிக்கிற தெய்வம், என் சிறுமியை மாற்றுகிற தெய்வம், என் கண்ணீரை மாற்றுகிற தெய்வம். அந்த ஒத்தாசை, பரலோக ஒத்தாசை எனக்கு போதும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதோ கண்களை ஏறெடுப்பே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. பாடோட நல்ல பாடிடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தை நான் கடந்து வர விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சிறுமையை கேட்கிறார். நாமே சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய சிறுமையின் சத்தத்தை கேட்கிறார். நாமே சொல்லுவோமா? சிறுமை இல்லை என்று சொல்ல முடியாத அநேக நேரத்தில் நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிறோம். அநேக காரியங்களுக்காக சிறுமைப்படுத்தப்படுகிறோம். எக்ஸாம்பிள், ஒரு நபரிடத்துல கடன் வாங்குறோம்னா அவங்க நடுவில் நம்ம ஒரு சிறுமையா தான் எண்ணப்படுகிறோம். ஆமே, நீங்க எல்லாம் கடன் வாங்க மாட்டீங்க போல. கர்த்தர்களை வாங்குற கரமெல்லாம் கொடுக்கிற கரமாய் வைத்திருக்கிறார். அதுக்கும் நாங்க இல்ல. நாங்க இரு ஜனமும்
அல்ல, நாங்க நடுவழி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத கர்த்தர் நம்முடைய சிறுமை பார்க்கிற தேவன். எந்தெந்த காரியத்துக்குள்ளாக ஒரு அடிச்சான நிலைமைக்குள்ளாக இருக்கிறோமோ அங்கேதான் அநேகருக்கு முன்பதாக நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். இந்த ஆண்டுல உங்கள் சிறுமைகள் எல்லாம் ஓடி மறையட்டும். ஆமே சொல்லுங்களேன். எங்க சிஸ்டர் வருஷம் இதான் சொல்றீங்க, எங்க போகுது? வரதான் செய்கிறது. நம்முடைய விசுவாசம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், நம்ம ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மையை அனுபவிக்கணும்னா அப்படி கண்மூடித்தனம் அன்னைக்கு ஆண்டவர் நம்பினா போதும். ராமே சொல்லுங்க, அவர் செய்கிற தெய்வம், ஆமா, ஆதரிக்கிற தெய்வம், கூட இருக்கிற கண்மூடித்தனம் ஆண்டவர் செய்வார் ஐயா. அசைக்க முடியாதான் நாங்களோ அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்போம். எதுக்கு நான் நம்ம அசையாம இருக்கணும்னு அல்ல, நம்முடைய விசுவாசம் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் அசைச்சுட்டே இருக்கும், ஆனா நம்ம அசைய மாட்டோம். கத்த நல்லவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய சிறுமையின் கூக்குரலை கேட்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை ஒன்று சொன்ன ஜெபத்தை, நீதிமன்ற ஜெபத்தை கேட்கிறார். சிறுமையின் கூக்குரலை கேட்கிறார். மூன்று, எளிமையானவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அல்லேலூயா. மூன்று விதமா இருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு, நீதிமன்ற ஜெபம் கேட்கப்படுது, சிறுமண்ட கூக்குரல் கேட்கப்படுது. மூன்றாவதாக எளிமையானுடைய விண்ணப்பம் என்று சொல்லும்போது தேவ சமூகத்தில் ஒரு அப்ளிகேஷன் பண்றது மாதிரி நம்ம தேவ சமூகத்தில் இந்த காரியத்திற்காக நிற்கிறாப்பா, இந்த காரியத்துக்காக வேதம் சொல்லுகிறத சங்கீதம் 69:33 சொல்லுகிறத, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. சங்கீதம் 66:19 சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபை என்னை விட்டு விலக்காமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது எளியவர்களின் விண்ணப்பம். அல்லேலூயா. அநேக இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எங்க நம்ம எளிமையா அற்பமா இருக்கிறோமோ அங்க நமக்கு நிறைய விண்ணப்பம் இருக்கும். அல்லேலூயா. நாம தேவ சமூகத்துல நம்ம எல்லாம் எளியவர்கள் தான். ஒரு ராமைய சொல்லுவோமா, நாம் எளியவர்கள் அநேக விண்ணப்பத்தோடு வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். நம்பிக்கை இல்லையே. அல்லேலூயா. உங்க விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், என் காதுல வந்து கேட்டுட்டேன். ஆமே ஆமே. அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சொன்னது ஆண்டவர் காதுல கேட்டுச்சான். ஆமே ஆமா. நாம் சொல்லுகிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்ம சொன்னாதானே கேட்பாரு ஐயா அவரு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், விண்ணப்பத்தை எல்லாம் அவர்கிட்ட வச்சோம், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சில இடத்துல நமக்கு மறந்துடும். அல்லேலூயா. சில பாத்தீங்கன்னா இங்கதான் இருப்பாங்க, ஆளு எங்கேயோ இருக்கும். கர்த்தர் நல்லவர். எளியவர்களின் விண்ணப்பம், நீ விண்ணப்பம் பண்ணுகிறதா ஆண்டவர் கேட்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ அழுததை நான் பாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்று அறிந்து நம்முடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம மனிதனிடத்துல போய் இப்படி சொல்லிட்டே இருப்போம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ மனுஷனிடத்துல சொல்லுகிற அத்தனை ஃபெயிலியர் தான். ஆமா ஆமா. மனுஷனிடத்துல என்ன போய் சொல்லுகிறோமோ அந்த டைம் நமக்கு அது வேஸ்டான ஒரு காரியம். தேவ சமூகத்துல நீ விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் வேதம் சொல்லுகிறது, அந்த ரங்கத்துல பண்ணுகிற விண்ணப்பம் வெளிய ரங்கமாய் பலனோடு கூட வருமா. நிறைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் தேவன் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. விண்ணப்பம், நீங்க தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. நமக்கு அநேகருக்கு சாக்கு போக்கு, ஆண்டவருக்கு தெரியாதா? நான் கேட்கும் முன்னாடி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படி பல காரியத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு பிள்ளை ஒரு வாட்டி ஜெபிக்க வந்துச்சு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, சிஸ்டர் நாளைக்கு எக்ஸாம், நல்லது அப்படின்னு சொன்னேன். அப்ப சொல்லிச்சு, நான் ஒன்னும் படிக்கல. அல்லேலூயா. படிக்காம எப்படிப்பா எக்ஸாம் எழுதுவேன்? அப்ப அது சொல்லிச்சு, ஆண்டவரை கேட்டு அவர் செய்கிற தெய்வம், நான் நல்லா ஜெபம் பண்ணினேன், எக்ஸாம் எழுதும் போது கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு எழுதுவாருன்னு. அல்லேலூயா. நான் சொன்னேன், என்னுடைய ஆண்டவர் வர மாட்டாருன்னு. அல்லேலூயா. வேணா தேவ ஜனமே, நீ பிரயாசப்படணும். அல்லேலூயா. நீ கஷ்டப்படணும். தேவ சமூகத்தில் நீ கேட்டு பிரயாசப்பட்டு விண்ணப்பம் பண்ணி பாரு, கர்த்தர் கூட வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. பானையில தண்ணி வச்சு அரிசி போட்டுட்டு வேகட்டும் கொதிக்கட்டும்னு சொன்னா நடக்காது. அது பற்றணும். தீ அடுப்புல தீ பற்றணும். அல்லேலூயா. நமக்கு அனைவருக்கு கோளாறே அதுதான். அல்லேலூயா. நம்ம பற்ற மாட்டோம், நம்ம விண்ணப்பம் பண்ண மாட்டோம், நம்ம நல்லா மூடிட்டு உறங்குவோம். சிஸ்டர் பாஸ்டர் எங்களுக்கு வேண்டி என்கிட்ட ஒரு அம்மா ஒரு வாட்டி சொல்லிச்சு, சிஸ்டர் என் வீட்டுல என் பிள்ளைக்கு திருமணமே நடக்கல, நீங்க எனக்கு வேண்டி பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ண. நான் சரி, நானே கஞ்சிக்கு வைக்கல, நான் என்ன பொருத்தனை பண்ணேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் உறங்குவேன், நீங்க பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணுங்க. எங்களோடு கூட நீங்கள் இணைஞ்சாதான் என் விடுதலை. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹல்லேலூயா. அப்போ விடுதலை இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் உண்டு, இன்னைக்கு உங்களுக்கு கூக்குறலுக்கு மறுபடி வரும். அல்லேலூயா. கத்த நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. கடந்த வெள்ளிக்கிழமை மீட்டி முடிச்சுட்டு வீட்டு போனேன். எனக்கு ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, சிஸ்டர் ஒரு காரியத்துக்காக சொல்லுகிறேன், எனக்கு இன்னைக்கு மறுபடி வரணும். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், இன்னைக்கு மறுபடி வரணும். அட பாவி, இப்போ இந்த டைம்ல போன் பண்ணி இன்னைக்கு மறுபடி வேணும்னு சொன்ன எப்படி? நான் சொன்னேன், ஓகே சிஸ்டர் நான் ஜெபம் பண்றேன், ஓகே நீங்க போன் வைங்க. என்னை கத்த நல்லவர். அல்லேலூயா. எப்படி தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் அப்பா, இந்த ஃப்ரீடால வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போன வச்சேன். 1/2 மணிக்குள்ள சிஸ்டர் நான் சொன்னதுக்கு மறுபடி வந்துச்சு. என்ன ரீசன் சொல்ல மாட்டேன், சம்பவம் இங்க உள்ள உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஆமே. நான் ஆண்டருக்குள்ளாக அப்படி கம்பீரித்தேன், நீ எவ்வளவு பெரிய ஆளப்பா. ஹல்லேலூயா. He is reverent. அவர் பயங்கர பராக்கிரமசாலி, என்னோடு கூட இறக்குறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சேர்ந்து சொல்லுவோம், எனக்கு இன்னைக்குதான் இப்போதான். ஆனா நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல விண்ணப்பித்து பாரு, கத்துக்கொண்ட ஜெபத்தை கேட்பாரையா. என் தெய்வம் விண்ணப்பத்தை ஒருபோதும் தள்ளுபடி செய்கிறவரோ நிராகரிக்கிறவர் அல்ல. உலகம் சில காரியத்தை நிராகரிக்கும், என்னுடைய தெய்வத்திடத்தில் வந்தால் ஒருபோது நிராகரிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. உலகத்துல ஒரு அப்ளிகேஷனுமாய் போகும்போது அங்க பாப்பாங்க நம்முடைய தகுதி, நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குதுன்னு பல சட்டங்கள் பார்த்துதான் சிக்னேச்சர் பண்ணப்படும். ஆனா தேவ சமூகத்துல வந்தா உனக்கு ஒண்ணுமில்லாதிருந்தாலும் எளியவரை குப்பல் உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவதான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. உலக ஸ்டேட்டஸ் பாக்கும், இங்க இருக்கவனுக்கு என்ன தகுதின்னு கேட்கும். என்னுடைய ஆண்டு ஒரு நாளும் ஸ்டேட்டஸ் பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? தம்பி கைய தட்டி ஒரு ஆமென் சொல்லு. கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டு போய் அலங்கரிக்கிற தெய்வம் அல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். நமக்கு அநேக விண்ணப்பம் உண்டு. அல்லேலூயா. அநேக பதிலுக்காக காத்திருப்புண்டு. இன்னைக்கு இந்த இடத்துல தீர்மானத்தோடு செபிங்க. அடுத்த வாரம் வரும்போது விண்ணப்பத்திற்கு மறுபடியுமாய் சுமந்து கொண்டு வருவீர்கள் என்பதை ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். இங்க நீ அப்ளிகேஷன் பண்ணிட்டு போ, இங்க நீ கூக்குரல் இட்டுச்சு போ. அடுத்த வாரம் வரும்போது உனக்கு மறுபடி உண்டு என்பது வரும்போது மறவாதே. ரிக்கமராத ரகசி. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 3 காரியத்தை சொன்னேன். 1 நீதிமன்ற ஜெபம் கேட்கப்படும், 2 சிறுமியருடைய கூக்குரல் கேட்கப்படும், 3 எளியவர்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். தேவஜனமே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவரை. தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஒருமித்து உற்சாகமாய் பாடி ஆராதித்து ஆண்டவர் உயர்த்த போகிறோம். எவ்வளவு தூரம் இந்த இடத்துல அழ முடியுமோ, எவ்வளவு தூரம் இன்னைக்கு இந்த இடத்துல கூக்குரல் இட முடியுமோ, எவ்வளவு தூரமாய் விண்ணப்பிக்க முடியுமோ, எவ்வளவு தூரமாய் இந்த இடத்துல உன் ஜெப சத்தம் உயருமோ. இன்னைக்கு கர்த்தர் சில தடைகளையும் கட்டுகளை உடைத்து மறுபடி கொண்டு பெறன்று வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார். சொன்னது கேட்டிருக்கும். இந்த இடத்துல எவ்வளவு தூரமாய் கண்ணீர் விட முடியுமோ, எவ்வளவு சத்தமாய் கூக்குரலிட முடியுமோ, எவ்வளவு சத்தமாய் விண்ணப்பிக்க முடியுமோ,
எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்க முடியுமோ இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியா கேட்கிற தெய்வம், நீ அறியாத ஒரு நேசர் உன் பக்கத்திலே வந்து நின்று அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். உன் சத்தத்தை ஆண்டவர் பக்கத்துல நின்று கவனமாய் கேட்கிறார். உன் விண்ணப்பத்தை கவனமாய் கேட்டு தெய்வம் அங்கீகரிக்கிறார். எனக்கு தயவு செய்து யாரையும் பார்க்க கூடாதா, யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாதா. எல்லா கண்களும் அடைக்கப்பட்டு வாய்களை திறந்து ஜெபிக்க போறீங்க. இதுவரைக்கும் நீ கேட்டது போல் அல்ல, இன்றைக்கு உள்ளம் தகர்ந்து கேளு. இடத்துல கூக்குரலோடு தேவ சமூகத்துல கேளு. இந்த ஸ்தலத்துல செய்யப்பட்ட ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார், கவனிக்கிறவராய் இருக்கிறார், செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தருடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். உன் ஜெபத்தை கர்த்தர் தள்ள மாட்டேன் என்று வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார். உன் ஜெபத்திற்கு மறுபடி உண்டா, உன் விண்ணப்பத்திற்கு மறுபடி உண்டா, உன் கூக்குரலுக்கு ஒரு மறுபடி உண்டா. இந்த பகல் வேளை எல்லா தேவ பிள்ளைகளும், படிக்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்கிற பிள்ளைங்க, வேலை பார்க்கிற பிரதர்ஸ், எல்லா தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். எந்த இடத்துல நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ, எந்த இடம் உனக்கு வலியாக இருக்கிறதோ, இயேசு தொடுகிறார், இயேசு தொடுகிறார். In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை தொடுவீராக. சிறுமைகள் ஓடி போகட்டும், கூக்குரலுக்கு மறுபடி வரட்டும், வான திறந்து மறுபடி வரட்டும். அந்த ரேதன பௌத்தா ரகசியா எல்லாரும் ஆராதனா ரகசிய ஆராதன பௌத்தா ரகனா. Hallelujah, hallelujah. Vallamo mallabara kiramalla aviralagu deva aviralagu. Vallamo mallabara kiramalla aviralagu deva aviralagu. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ. குணமாக்கு குணமாக்கு வியாதியை குணமாக்கு. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ. குணமாக்கு குணமாக்கு வியாதியை குணமாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபக்கேளு ஜெபக்கேளு எங்களது ஜெபக்கேளு. பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபக்கேளு ஜெபக்கேளு எங்களது ஜெபக்கேளு. பதில் தாரு பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபக்கேளு
ஜெப கேளு ஜெபத்தை கேளுங்க எங்களது ஜெப கேளு பலதாரு மறுபடி உண்டோ கண்ணீர் மறுபடி உண்டோ இந்த குரலை சத்தமாய் செவி கூக்குரலோடு செவி இங்கே மறுபடியும் கண்ணர் கொண்டிருக்கிறார் வானத்திலிருந்து மறுபடியும் கொண்டிருக்கிறார் அற்புதம் செய்கிறார் ஜெபத்திற்கு மறுபடி வருது ஜெபத்திற்கு ஒரு மறுபடி வருது சிறுமை கூக்குரல் கேட்கப்படுகிறது ஈரா போனாரு கூக்குரல் சத்தத்தை கண்ணர் கேட்கிறார் மறுபடி வருகிறது அந்த சிறுமை கண்ணோக்கி பார்க்கிற தேவா, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவா, நீதிமன்ற சோபத்தை கேட்கிற தேவா, இந்த பகல் வேளை உங்க சத்தத்தை தேவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கூடாரத்தில் வைத்து உங்களுடைய சோபங்களுக்கு தேவன் மறுபடி கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். உன் சத்த தேவ சமூகத்துல எட்டுனா போதும், தேவனுடைய வார்த்தை தேவ சமூகத்துல போய் விழுந்தா போதும். ரீகமராத ரகசி எல்லாருங்க சத்தத்தை கேட்கிற தேவனுக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போது தேவ கிருபை இறங்குறதை பாக்குற, விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறதை பாக்குற, உன் சத்தத்துக்கு மறுபடி இறங்குறதை பாக்குற. ஓ ஓ ரைட் நவ ஒரு தகப்பனாக தாயாக கத்தனை தேய்ச்சி உன்னை தூக்கி எடுத்து சிறுமையை மாற்றுகிறதை பார்க்கிற உடமனாத ரகசியாராதனா அந்த ராதனா ரகஸ். எல்லாரும் இப்படியே முழங்கல் பட்டிடுவோமா, செபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் அன்பு கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனையும் ஆண்டவர் தந்து கேட்கிறவர் என்று சொல்லி கத்திரங்களோடு கூட கத்த பேசினதான உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த காரியங்களை கத்த கேட்கிறவர், கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிற
உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிடித்து செபித்து உம்முடைய நன்மைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டு தாமே கத்த கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய மகளையும் கத்தர் இன்னும் எடுத்து கத்த வல்லமையாக கத்த பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கத்தாவே, நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வாதம், நல்ல சுகபலன், ஆரோக்கியங்களை ஆண்டு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான புத்தி அறிவுகளை கத்த கொடுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற வருகிற வழிகள் ஆண்டுடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். கத்தாவே, ஆண்டவரே நம்மாய் கத்தாவே சோதரிக்கிறோம். கத்தாவே, ஒவ்வொரு கத்தாவே குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கத்தார் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறதை கத்தர் அறிகிறீர். ஆண்டவதாம் எல்லா துஷ்ட பின்மாற்ற குணங்களின் கத்த பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவர பிள்ளைகளை கத்த ஜீவனுள்ள சாட்சிகளாக கத்தர் எழுப்பமடியா செபிக்கிறோமாப்பா. இன்னமாய் கத்தாவே கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கத்த கொடுங்க. அறிவுரம் இல்லாதபடி நல்ல வெற்றிகளை கண்டுகொள்ள கத்த கிருபை தரமடியா செபிக்கிறோம். படித்து முடித்து வேலைகளுக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே சோதனை வேலைகளை ஆண்டவரை சீக்கிரத்துல கத்திரமுடைய பிள்ளைகளை கத்த திறந்திரளும்படியாய் செபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு வழி அடையும் பொழுது புது வழியை திறக்கிறதே, பிள்ளைகளுக்கு அந்த புது வழிகளை திறக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வழி இடங்களுக்கு போக வாஞ்சித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டு மிக சீக்கிரத்துல கத்திரக்குரிய வழிகளை கத்த திறந்து தரமுடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை இன்னமாய் கத்தாவே சோத்தரிக்கிறோமாப்பா. அநேக ஆண்டவரே குடும்பங்களில் அநேக வாலிப பிள்ளைகள் திருமணங்களை எதிர்நோக்கி இருக்கிறாங்கப்பா. ஆண்டுதாமே பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்து கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர், திருமணங்கள் செய்யப்பட்டிருக்கிற திருமணங்கள் ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் ஆசீர்வதி ஆண்டவரை மாதமாய் நடக்கு ஆண்டுதாமே கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்தாவே, ஆண்டவரே திருமணமான நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்ததாமே மிக சீக்கிரத்துல நல்ல கர்ப்பத்திங்களை தந்து ஆண்டு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கர்ப்பஸ்ரீகளை கத்தர் ஆசீர்வதியும். எம்மட்டமாய் கத்த காத்தி நடத்தி நீ கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, 8 நாள் வரையிலும் ஆண்டுடைய கரம் கூட நம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆச்சரியமாய் கத்த வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். கர்ப்பத்திங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்ததாமே நினைவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர இன்னமாய் கத்தாவே மை சோத்தரிக்கிறோம். கத்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளையோட சரியங்கள் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் கத்த நீக்கப்பட முடியாது செபிக்கிறோம். கடன் பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் கத்த நீக்கப்பட முடியாது செபிக்கிறோம். வீடுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. தூர இடங்கள்ல வெளிநாடுகள் இருக்கிற எல்லாமுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வீரர்கள் ஆண்டுடைய கரம் கூட இருந்த ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை கத்த ஆச்சரியமா நடத்த இடைவிடாதபடி நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த கொடுங்க. ஆண்டவரே, வேலை செய்கிற சம்பளங்கள் எல்லாம் கூட கிடைக்க கத்த கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா, இந்த வேலைகளுக்காக வாகனங்கள்ல போகிற வருகிற வழிகளில் ஆண்டுடைய கரம் கூட இருக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரை, வேலை செய்கிற தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிற வாகனம் ஓட்டுகிறவங்க, தூர இடங்கள்ல வெளிநாடுகள் இருக்கிற ராணுவங்கள் இருக்கிற எல்லாரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பங்களில் நல்ல வருமானங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மொழி ஆவற்றையும் பிள்ளைகள் கண்டுகொள்ள எங்கள் தேவனாகிய கத்ததாமே கிருபை தர முடியாது செபிக்கிறோம். குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத கத்த ரட்சிங்க. ஆண்டவரே, குடிகளுக்கு, போதைகளுக்கு, பாக்களுக்கு, கஞ்சாக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் கத்த விடுவித்து உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாயுமை ஆராதிக்க ஆண்டதாமே கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோங்க. தாவே, ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோங்க. தாவே, இந்த ஊழியத்தை கத்த ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் எல்லைகளை கத்த விரிவாக்க முடியாது செபிக்கிறாங்க. தாவே, திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்காக ஆண்டவரை தங்களை அர்ப்பணிக்க ஆண்டதாமே கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறாங்க. தாவே, நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டு நேரமாய்க்கத்துடைய ஆவியானவர் எங்களோடு கூட வெளிப்பட்ட முடிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விஷயமாக இந்த ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற செபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு நிற்கிறாங்க என்பதை கத்தர் அறிகிறேன். இந்த இடங்கள்ல கத்தர் அற்புதங்களை கத்த செய்ய முடியாது செபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை கத்தர் ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.